ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிஎஸ்சிஎல் அப்டேட்டில் இன்றைக்கி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நிறைய டவுட் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது போன பிஎஸ்சிஎல் வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருப்போம். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா, அந்த லேண்ட் அலாட்மெண்ட் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அதுபோல் விஷயங்கள் எல்லாமே டவுட்டாக நம்ம அவங்களுக்கு லோதா கமிட்டிக்கு மெயில் அனுப்பியிருப்போம். இப்போது இந்த நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோடல் ஆஃபீஸருக்கு நம்ம மெயில் பண்ணுறப்போ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அதே போல் மெயில் அனுப்பி ரிப்ளை ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இந்த ரிப்ளை வந்திருக்கு. அந்த ரிப்ளையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பணம் கிடைக்கும், நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம். ஏன்னா அந்த மெயிலில் பாசிட்டிவான விஷயந்தான் சொல்லியிருக்காங்க ரிப்ளையில். ஓகே, அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. Okay, this I received email from nodal officer about this acknowledgement plus PSCL refund committee அப்படின்னு சொல்லிட்டோம். இன்கேஸ் ஆஃப் கிளைம் அப்ளிகேஷன், இவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ எஸ் ஆர் நோ, அதாவது லேண்ட் அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருப்பீங்க இல்லை நோ கொடுத்துருப்பீங்க. அதுக்கான பதில் தான் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் கிளைம் அப்ளிகேஷன் where investors are indicated marked land allotted filled as yes, or where land has been allotted to the investor as per records provided by PACL, the processing of such claim application have been kept on hold, payment has been not be affected such அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் வில் பி டேக்கன் அட் த லேட்டர் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் இருக்குது. இது நம்ம தமிழில் என்னன்றதை பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் நிலம் ஒதுக்கப்பட்டது என்ற புலத்தின் ஆம் என குறிப்பிடப்பட்டிருந்தால், நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறப்போ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணது எல்லாருக்குமே லேண்ட் ஹேஸ் பீன் அலாட்டட் அப்படின்னு டிக் பண்ண எல்லாருக்குமே பணம் கொடுக்கல. அதுபோல் நீங்கள் டிக் பண்ணி இருந்தாலோ அல்லது பிஎஸ்சிஎல் வழங்கிய பதிவுகளின்படி முதலீட்டாளர்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலோ அத்தகைய கோரிக்கை, நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம அப்ளிகேஷனில் லேண்ட் அலாட்டடில் எஸ் கொடுத்துட்ருந்தா சரியா, எஸ் கொடுத்துட்ருந்தாலும் அல்லது முதலீட்டாளர்களுக்கு நிலம் ஒதுக்கீடு படப்பட்டிருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா லேண்ட் ஹாஸ் பீன் அலாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணாவே அந்த ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருந்தேன். உங்கள் பிஎஸ்சிஎல் பாண்ட் நம்பர் போட்டாவே ஸ்டேட்டஸில் காட்டும். நான் வேணால் வீடியோனுடைய எண்டில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணுன்றதை மறுபடியும் கூட சொல்கிறேன். இதுபோல் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாகையோ அத்தகைய கோரிக்கை விண்ணப்பங்களின் செயலாக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ் கொடுத்தது லேண்ட் ஹேஸ் பீன் அலாட்டட் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் பணம் செலுத்தப்படவும் இல்லை. சரியா, யார் யார் லேண்ட் அலாட்டட்க்குதோ அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, பணமும் கொடுக்கல. அத்தகைய விண்ணப்பங்கள் பிற்காலத்தில் பரிசீலிக்கப்படும். உறுதியாக என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன்கள் பிற்காலத்தில் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த லேண்ட் ஹாஸ் பீன் அலாட்டட்ஸ் அப்படின்னு வரக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், காத்திருக்கணும். சரி, காத்திருந்தால் தான் நமக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய மெயில்லையும் இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு, இதை தான் அனுப்பியிருந்தார். சரியா, கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வில் பி டேக்கன் அப் டு த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த பிஏசிஎல்லில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதாவது நம்ம இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம் இல்லையா, இந்த என்கொயரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாண்ட் நம்பர் இந்த இடத்த கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்த உங்களுடைய பிஎஸ்சிஎல் பாண்ட் நம்பர் இந்த கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த டீட்டெயில்ஸ் கிளியராக உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் காட்டுது, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் அலாட்டட் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா
உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் பதிவு செய்யாமல் இருக்கலாம் அப்படின்றத வரலாம். அடுத்து வந்து பேங்க் நேம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, பெயர் தவறாக இருக்குது அப்படின்றதும் வரலாம். இது போல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணாவே தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத வரலாம். உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், பேன் கார்டு இது எல்லாமே வந்து மாற்றணும் அப்படின்னா, எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இன்னும் கொண்டு வரல. நீங்கள் காத்துருங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மாற்றணுன்னாவோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லிப் பணம் வந்து கம்மியாக வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்லிப் இருக்குது அப்படின்றதாலோ, இல்லை நீங்கள் பதிவு செய்யாமல் விடுபட்டு இருந்தாலோ, இது போல் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எடிட் ஆப்ஷன் கொண்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுக்குறேன். அப்படி வர சொல்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாற்றிக்கலாம், மற்றது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக பிஎஸ்சிஎல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நியூ அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து தெரிவிக்கிறேன். இதுபோல் வந்து மெயில் அனுப்புனவங்களுக்கு உடனேலாம் மெயில் வரல, நானும் வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மெயில் அனுப்பி ஒரு 15 நாள் இல்லை 1 மாதம் ஆனாலும் மெயிலுக்கு நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் அனுப்பி வரல அப்படின்னாலும், உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ரிப்ளை வருது, பட் ரொம்ப லேட் ஆகும். சரியா? ஏன்னா நான் அப்ளிகேஷனுங்கிறது லட்சக்கணக்கான பேர் டவுட் கேட்குறவங்களுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். அப்போ எவ்வளோ மெயில் வரும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அவங்க வந்து மேட்சரான மெயில்ஸ் கண்டிப்பாக வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. காத்துருங்க. சரியா? ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பணம் 100% வரும், பட் லேட் ஆகும். ஓகேவா?